இன்னர் நம்ம அக்கோஸ்டிக் லைனிங் கொடுப்போம் இல்லைங்களா, அதுவும் என்ன செய்யணும், நம்ம இதை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், டக்ட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் சேர்த்துக்குங்க. சரி, அது ஃபில்டர் தான் போகணும். இது செலக்ட் பண்ணுங்கள். ஃபில்டரு டக்ட் ஃபிட்டிங் ஏர் டெர்மினலுக்கு தேவையில்லை. சரியா, டக்ட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆட் லைனிங். ஓகேவா, லைனிங் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா டக்ட்டுக்குள்ளே அக்கோஸ்டிக் லைனிங் போடும். ஃப்ரம் என்ன சொல்கிறது, இப்போ எஃப்சியூலேருந்து ஏர் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே. அப்போ அந்த டக்டில் நம்மளுக்கு மோதி சவுண்டு என்ன செய்யும், கிரியேட் ஆகும். அந்த சவுண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, டக்ட்டுக்கு உள்ள அக்கோஸ்டிக் லைனிங் என்ன செஞ்சுருப்பாங்க போட்டு. சரிங்களா, அப்போ அந்த அக்கோஸ்டிக் லைனிங்கே இதில் என்ன செய்யணும், நம்ம காட்டணும். ஓகேவா, ஸோ அதோட இதை எவ்வளோ வச்சுருப்போம் அப்படின்னா 19 mm என்ன செஞ்சுருப்போம், கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ 19 mm அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னரில் டக்குடைய இன்னரில் நமக்கு என்ன செய்யும், அக்கோஸ்டிக் லைனிங் என்ன செய்யும், கிரியேட் ஆகும். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். லைனிங்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், இது டக்டில் ஃபில்டரில் வந்து சப்ளை டக்டில் என்ன பண்ணியிருப்போம், அக்கோஸ்டிக் லைனிங்கும் என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். இந்த லைனிங்கை எடுத்து விட்டுருக்கேன். அதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறா இருந்தால் நம்ம இதை வேறு கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா, தெரியும். ஃபில்டரில் பேட்டர்ன் எடுத்து விட்டீங்கன்னா தெரியும். சரிதா, ஃபார் எக்ஸாம்பிள் டக்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன செய்யும், ஒரு லைனிங் என்ன செய்யும், கிரியேட் ஆகும். இது நமக்கு டக்ட்டு உள்ளே வந்திருக்குது. இது என்ன உள்ள ஒயிட் கலரில் இருக்கா, அது என்னது, லைன். எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணுங்கள், ஆட் லைனிங். ஓகேவா, நீங்கள் எதை செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறீங்களோ அது என்னது, லைனிங். இது டக்ட்டுக்குள்ளே ஒயிட் கலரில் இருக்கிறது என்னதுமா, லைன். ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த டக்ட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் நமக்கு லைனிங் அப்ளை ஆகும். நமக்கு இந்த அவுட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அவுட்டர் டேஷ் லைன் போட்டோமா, ஸோ அது என்ன டேஷ் லைன் கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம எந்த டக்ட்லாம் சூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் எனக்கு என்ன செய்யணும், லைனிங் கிரியேட் ஆகும். மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில்ட்ரு போட்டாலும் ஓகே தான். சரியா, டக்ட் அண்ட் டக்ட் ஃபிட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் லைனிங். ஓவரால் லைனிங் எதுவும் ஓவர்லாப்பு அவுட்லுக் லீனியர் ஸ்லாட்டிங் ஓவர்லாப் ஆகிக்கலாமா,
அதெல்லாம் ஷோ இதுதானே சொல்கிறேன். இது ஆக்சுவலாக நம்மளுக்கு டக்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த டக்டில் இது ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த இடத்துல அதை பெனட்ரேட் பண்ணிட்டு தான் என்ன செய்யும், அவுட்டரையும் இன்னரையும் பெனட்ரேட் பண்ணி தான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ணான்னு தேவையில்லை. இது ஃபுல்லாகவே உனக்கு ஒரே கண்டினியூஸ் லைனாக தான் உட்காரும். இது நீ ஃபில்லட்டோ அல்லது ட்ரிம்மெல்லாம் பண்ண முடியாது, ட்ரிம் பண்ணி காமிக்கணும்னு தேவையில்லை. இப்படி இருந்தாலே ஓகே தான். ஏன்னா இது உனக்கு தனி டக்ட்டு தான். இது இங்கேருந்து வர்றது ஒரு தனி டக்ட்டு. ஸோ கரெக்டாக அது உனக்கு டக்ட் வரைக்கும் தான் என்ன செய்யும், டக்டுடைய லைன் வரைக்கும் இது என்ன செஞ்சுருக்கும், உட்காந்துரும். லைனிங்கில் வரலல்ல, டக்கில் பெனட்ரேட் ஆகிருந்தாலே போதும். அதேமாரி இங்கே இன்சுலேஷனில் இது கிராஸ் பண்ணி தான் போகும், அதெல்லாம் பிரச்சனை சரியா. ஸோ எனக்கு லைனிங்கும் இந்த மாதிரி டாட்டர் லைனாக தெரியணும் அப்படின்னா என்னமோ பண்ணுவோம், இதுக்கு ஃபில்டர் போடும். இவியில் ஃபில்டர் டக்ட் இன்சுலேஷன் போட்டுக்கணும். இதே மாதிரி எடிட்டு இதுக்கு ரீநேம் டக்ட் லைனிங். இதில் என்ன பண்ணலாம், டக்ட் லைனிங்கை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும். டக்ட் இன்சுலேஷனை தூக்கி விட்டுருக்கேன். ஓகேவா, டக்ட் லைனிங் மட்டும் நான் தனியாக என்ன பண்ணுறாங்கன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்போ டக்ட் லைனிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு தனியாக ஏதாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது டக்ட்டு, ரெட் கலர் லைனிங்கே, அவுட்டரில் உள்ளது இன்சுலேஷன். ஓகேவா. ஸோ ஃபில்டர் அப்ளை பண்ணுறது பர்டிகுலராக எதுக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம ஃபில்டரே செய்யணும், அப்ளை பண்ணணும். இப்போ எனக்கு மிஷின்ஸ் எஃப்சியூவில் வந்து தனியாக வேணும் அப்படின்னா எஃப்சியூக்கு தனியாக நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம் சரிங்களா. அதுமாரி லீனியர் டிஃப்யூசர்ஸ் தனியாக வேணும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் டிஃப்யூசர் ஏர் அவுட்லெட்டு தனியாக வேணும் அப்படின்னாலும் தனியாக போட்டுக்கலாம் சரியா. பேசுகிறது கேட்குதா, காதில் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு கேட்க. ஓகே சரியா. ஸோ இதில் வந்து எப்படி டிஃப்யூசர் கனெக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் தெரியும் அப்படி தானே. இதுலேருந்து ஒரு அவுட்லெட்டு ஃப்ளெக்சிபிள் இதை வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நான் பாக்ஸில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணலாம் ஓகேவா. தென் இதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் போவோம் ஓகேவா. பைப்பிங்குடைய அப்பரன்ஸ். ஸோ இதில் வந்து டக்டை கனெக்ட் பண்ணுறோம், மிஷினு, ஃப்ளெக்சிபிள், டக்ட்டு, இன்சுலேஷன், லைனிங், அப்புறம் ஏர் அவுட்லெட்டில் டிஃப்யூசரில் கனெக்ட் பண்ணுறது, தென் லீனியர் டிஃப்யூசர். இதே மாதிரி தான் நமக்கு பார் கிரில்லும் இதுவும் வரும் சரியா.